அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சார், திருவள்ளூர் மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளியை 2-3 சின்ன பசங்க சேர்ந்து கத்தியால வெட்டி அந்த வீடியோ ரொம்ப இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அந்த சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் அந்த கஞ்சா போதையில் இருந்தது ஒரு முக்கியமான காரணம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கஞ்சா போதை மட்டும் இல்லை, இன்னொரு போதையும் இருந்ததால் தான் இந்த தாக்குதல் நடந்ததா நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் வடமாநில இளைஞர், புரியுதா இல்லையா, வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அப்ப அவரை இவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னா வெறுமனே கஞ்சா போதையில மட்டும் தாக்குனதா நான் நினைக்கல. என்னன்னா இப்ப சீமான் இன்னொரு போதையையும் இன்றைய இளைஞர்களுடைய மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு பிரிவினைவாதத்தை இவர் தொடர்ந்து இளைஞர்களுக்கு புகட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை கேட்டு கேட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களும் கூட வடமாநிலத்தவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரியா கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியர்களை வடக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு அழைப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன ஸோ அப்போ இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கூட கஞ்சா போதையும் இந்த சீமான் போதையும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலுக்கே காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கஞ்சா போதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது வழக்கு போடலாம். ஆனால் அந்த சீமான் போதையை ஏற்றி சீமான் மீது என்ன வழக்கு போடுவீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக யார் இயங்கினாலும் அவர்களை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சீமான் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பிரிவினைவாதத்தை பேசிட்டு இருக்காரு. அவர் மீது ஒரு வழக்கு கூட போடலை இதற்காக, புரியுதா இல்லையா? ஆனா இதே பிரிவினைவாதத்தை நீங்களோ நானோ பேசியிருந்தா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நம்மளை உள்ள தள்ளியிருப்பாங்க. ஆனா சீமான் மீது மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி ஒரு கரிசனத்தோட இருக்காங்க. என்ன நீங்க ஒரு பக்கம் பண்ணுங்க, நாங்க அதெல்லாம் உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சீமானுக்கு உள்ள பெரிய பலம் என்னன்னா நீதித்துறையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. சீமான் விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண் தொடர்ந்த பாலியல் வழக்குக்கு போனா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் தற்செயலாக நடப்பது அல்ல. அதனால இந்த விஷயத்திலும் அந்த கஞ்சா போதைங்கிற அடிப்படையில தான் அவர்கள் மீது வழக்கு பாயுமே தவிர இந்த விஷயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே எஸ்கே துரோகி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில், ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் 50,000 ரூபாய் கொடுத்து ஜனநாயகனை பத்தி தப்பாகவும் பராசக்தியை பத்தி பாசிட்டிவாகவும் பேச சொல்லி, அதாவது என்னன்னா பராசக்தியை எப்படியாவது வெற்றி படமா ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான நோக்கம். பட் அதே நேரம் இந்த விவகாரத்தில் சிவகார்த்திகனுடைய பேர் பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு. முக்கியமாக இந்த படம் பராசக்தி படம் ஜனநாயகனுக்கு போட்டியாக நகர்த்தப்பட்டதில் பெரும் பங்கு சிவகார்த்திகேயனுக்கு தான் இருக்கு. விஜயனுடைய கடைசி படத்தோடு மோதி நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவருடைய சுயநலம் காரணமாக அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர்களை இந்த முடிவை எடுக்க வச்சது சிவகார்த்திகேயன். இந்த உண்மையை வெளி உலகுக்கு சொன்னது நான் தான், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம பல மட்டத்தில் பேசுறதுனால பல உண்மைகள் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயத்த சொன்னேன். இதில் சிவகார்த்திகனுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஒரு பக்கம் படத்துக்கு பப்ளிசிட்டி வேணும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய டேமேஜ் ஆன பேரை சரி பண்ணணுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனல்களை இவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக 15,000 கொடுத்துருக்காங்க. பராசக்தி ரிலீஸ் நேரத்தில் பேலன்ஸ் 35,000 தர்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ 50,000 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்க. இதில் கூடுதலாக என்னையை விமர்சனம் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் என்னை பல யூடியூப் சேனல்கள் நேர்காணல் செய்வதற்கு வர்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வருகிற யூடியூப் சேனலை சேர்ந்த நண்பர்கள் சொன்ன தகவல் தான் அது. சார் எங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, இன்ன காரணத்தினால கொடுத்தாங்க, உங்களை திட்ட சொன்னாங்க, நாங்கள் எப்படி சார் உங்களை திட்ட முடியும், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க அண்ணா, அதனால் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அண்ணா. அதே நேரம் நாங்கள் சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக இப்படியெல்லாம் வீடியோ போடுவோங்கிற மாதிரி அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இதையே நான் சொன்னேன். பட் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன்
இங்கு இருக்கிற இளம் நடிகர்களில் அவரும் ஒருத்தர். ஆனா மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத அந்த கவன ஈர்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜய் படத்தில் இவருக்கு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் கூட அவருடைய மார்க்கெட்டை வந்து இன்னொரு உயரத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு விஷயம் தானே. அப்ப அதுக்கு விஜய் தானே காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப கோட் படத்துல ஒரு துப்பாக்கி இவர் கையில கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி, அது வெறும் துப்பாக்கி இல்ல, விஜயனுடைய நட்சத்திர நாற்காலி அந்தஸ்தை வந்து இவர்கிட்டயே கொடுக்கறதா அதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்படி ஒரு காட்சியில உங்களை நடிக்க வச்சிருக்காரு விஜய். அப்ப நீங்க அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவரா தானே நீங்க இருக்கணும். ஆனா நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கீங்க, விஜயுடைய கடைசி படத்தை நம்ம காலி பண்ணி நம்ம பேர் வாங்குவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க எப்பேற்பட்ட இழிபிறவியா இருப்பீங்க. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இதை வச்சு சிவகார்த்திகேயனுக்கு நமக்கு ஏதோ ஒரு வேலி தகராறு, ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்புறாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லது செஞ்சா பாராட்டுவோம், கெட்டது செஞ்சா சுட்டி காட்டுவோம். அந்த அடிப்படையில் தான் சிவகார்த்திகேயன் செய்த தவறை வந்து நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் இது சொல்லும் போது பலருக்கும் வந்து நம்ப முடியல. அடடா, சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவராச்சே, இவனுங்க தான் தப்பா சொல்றாங்கன்னு பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, அப்போ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வரப்போகுது. அடுத்த நாளே நீங்க வந்து பராசக்தியை கொண்டாந்து நிறுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜனநாயகனுடைய வசூலை காலி பண்ணணுங்கிறதா நோக்கமா இருக்கு. அப்ப அதுக்கு சிவகார்த்திகேயன் எப்படி உடன்படுறாரு? ஒரு ஹீரோவா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சார் விஜய் சாருக்கு வந்து என்னோட ரொம்ப நட்போட இருக்காரு, என்ன எனக்கு வந்து பல வகையில உதவி பண்ணியிருக்காரு, என்ன என் படத்தை வச்சு நீங்க அவரோட சண்டை போடாதீங்க, என்னுடைய படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லணுமா வேணாமா? சொல்லவே இல்லையே. விஜய் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, இவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாரு, இவரெல்லாம் மாநாடு நடத்த மாட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதே மாதிரி போற போக்குல இவரும் கமல்ஹாசன் மாதிரி போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதான் விஜயை வந்து குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விஷயம்தான் அது. அதுக்கு அடுத்து விஜய் வந்து ஒரு பெரிய அளவுல வளர்ந்துருவாரு, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த யதார்த்தம் தெரிந்த பிறகு விஜயை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுகிற ஒரு முயற்சி தான் இதெல்லாம். என்ன நீங்க பாருங்க, பல நடிகர்கள் நான் அரசியலுக்கு வருவேன்னு அல்வா கொடுத்துட்டு கடைசியில் வராமையே போயிருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் ரஜினி. என்ன ரஜினியோடு ஒப்பிடும்போது விஜய் வந்து எப்பயுமே நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டேலாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள்ல அதை வெளிப்படுத்தினாரு, டப்புன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்களே அவர் நினைச்ச மாதிரி செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஆனா அப்படி அவர் செய்து நம்முடைய ஆட்சி அதிகாரம் பறி போயிடுங்கிற பயத்துல தான் விஜயால முடியாது, விஜயால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் கேட்டாரு, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா அவரால் நிர்வாகமே பண்ண முடியாது, நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்தால் அவர் செல்போனை ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அதை வந்து காலம் தானே முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து பிறக்கும் போது எல்லாருமே பெரிய அரசியல் சாணக்கியா பிறந்தாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்போட இருக்குன்னு சொல்றாங்க. படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப உண்மையை சொல்ல போனா, சிறை படம் தயாராகி கிட்டத்தட்ட சில மாதங்கள், ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அப்பவே அந்த தயாரிப்பாளர் நம்மளை வந்து பிரத்யேகமா அந்த படத்தை போட்டு காட்டுறேன், வந்து பாருங்க அப்படின்னாரு. நாங்க வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் காட்சியில தான் அந்த படங்களையே பார்ப்போம். நமக்காக தனியா போடுறதுக்கு சில பேர் வந்து அழைத்தாலும் அதை வந்து நாங்கள் நாசுக்கா அவாய்ட் பண்ணிடுவோம். என்னன்னா, இப்போ அவங்க கூப்பிடுறாங்கன்ட்டு போய் அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ல நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுங்க, ஒருவேளை படம் நல்லா இல்லை, மொக்க படமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? அது நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும். என்னடா அது நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம தப்பாக சொல்கிறதா அப்படின்னு நமக்கு ஒரு நெருக்கடி வரும். அப்படி இல்லைனா நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம பாசிட்டிவாக வந்து ஊதி விடுவோம் அப்படின்னு வந்து ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டாங்கன்னா ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை கடத்திடுவோம். கடைசி வரைக்கும் போகவே மாட்டோம். இதுதான் நடக்கும். சிறையை பொறுத்த வரைக்கும் லலித் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் நான் படத்தை காட்டுறேன் பாருங்க, படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். நீங்கள் என் படத்தை வந்து பூஸ்டப் பண்ணணும், என் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஜெனியூனாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேன் பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, பார்க்கலாமா வேணாம்னு இப்படி போயிட்டே இருந்தது. இதுக்கு இடையில சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த படத்தை அவர் போட்டு காட்டி, அதில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அந்த படத்தை பற்றி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினார்.
பொதுவாகவே சினிமாக்காரர்கள் ஒரு படத்தை வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பாசாங்க எதுவும் இல்லை. நிஜமாவே ஃபீல் பண்ணி பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா லலித் மறுபடியும் போட்டு, சார் இன்னைக்கு படம் பார்க்குறீங்களான்னு கேட்டார். நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். உண்மையிலேயே மறந்துட்டேன். சொல்லப்போனால் அந்த தயாரிப்பாளர் சொன்ன மாதிரியே எனக்கும் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் போயிடுச்சு. என்னால் பார்த்தீங்கன்னா அது இயல்பாகவே இருக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிறைப்படம் இந்த வருடத்தின் சிறந்த படம் மட்டும் இல்லை, இந்த தசாப்தத்தின் சிறந்த படமாகவும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து ஒரு 50 படங்களை பொறுக்கி ஒரு டாப் 50 அப்படின்னு வரிசைப்படுத்தினா அது வந்து சிறைப்படத்துக்கும் இடம் உண்டு. அதுதான் என்னுடைய கருத்தை. மக்களும் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்தது இந்த படம் வந்து ஒரு சேது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி நடந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு தரமான படத்துக்கு வந்து மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு வந்து சரியாக இருந்திருக்கும்.